பிப்ரவரி 10 தேதிக்குள்ள கடைசி ஒரு மாசம் இருக்குது பாருங்க. திமுகவுக்கு டிங் டிங். It's my choice. It's my choice. It's my choice. My choice. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. தீய சக்தி என்ற வார்த்தையை அம்மையார் ஜெயலலிதா உபயோகித்தார், எம்ஜிஆர் உபயோகித்தார், இன்று விஜய் உபயோகிக்கிறார். கரூருக்கு பிறகு அவர் நல்ல பாடம் கற்றுக்கொண்டார். விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டாரில் இருந்து ஒரு சூப்பர் பாலிட்டிஷியன் ஆகிட்டார் தான் நான் நினைக்க முடியுங்க. கரூரிலிருந்து பாடம் படித்த விஜய் 2 பேர் நான் சொல்ல முடியுங்க. உதயநிதி எனிமி நம்பர் 1, செந்தில் பாலாஜி எனிமி நம்பர் 2 ஃபார் விஜய். அடிச்சு போட்டு சொல்லாங்க. ஆனா வெளிப்படையா இதுதான் அப்படின்னு அவர் பேசாம இருந்ததுக்கு என்ன காரணம்? கோர்ட்ல கேஸ் இருக்கிறதுனால அதை பத்தி பேச வேண்டாம், டச் அண்ட் கோவா விட்டுருப்பாரு தவிர, இன்னைக்கு பாருங்க ஆர்கனைஸ்டு மீட்டிங்கா இருந்தது. இந்த தேர்தலில் கண்டிப்பாக திமுக ஒரு 30-35 சீட் எடுத்தா கஷ்டங்கள். நீ எழுதி வச்சுங்க சரவணா. 30-35 எடுக்கிறதே சிரமம்னு சொல்றீங்களா சார்? ஸ்வீப்பா இருக்க போது பார்த்துட்டேங்க. ஏடிஎம்கே, டிவிகே, பாஜக இந்த மூவருமே 234 பங்கு போட்டுடுவாங்க. திமுக மீதி வைக்கிறது 35. அந்த 35 சூறாவளியில பாத்தீங்கன்னா காங்கிரஸ்லாம். மத்திய உளவுத்துறை எடுத்த சர்வே தாவேகாவுக்கு 70 இடம், திமுகவுக்கு 90 இடங்கள், அதிமுகவுக்கு 35 இடம். தம்பி 90 எல்லாம் கிடைக்காது. பொதுமக்கள் மாறிட்டாங்க, இப்போ காணாமல் போகிவிடும். பார்த்துட்டு இருக்க எல்லாரும் எதிர்பார்த்தது SOPக்கு அப்புறம் தான் விஜய் அவர்கள் வருவார்னு. ஆனா அதுக்கு முன்பாகவே ஈரோடு கூட்டம். என்ன பொறுத்த மட்டும் 10க்கு 9 மார்க் தரலாங்க விஜயனுடைய நடத்தை பற்றி. அவர் சொன்னபடி எல்லாம் ஜனங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே. விஜய் முதிர்ச்சி பெற்று விட்டார். திமுகவை தாக்குவதில் ரொம்ப ஷார்ப்பா பண்றாரு. ஒன்னு சொல்றேன் பாருங்க, உங்களோட நான் செல்ஃபி எடுத்துக்கு வரேன். அவர் மொபைல்ல போட்டோ எடுத்துட்டாரு. டெக்னாலஜி மாறும்போது அது மாத்தணும். திமுகவோட பிரச்சார பார்த்து இந்த சேர்ல அப்படி கால் போட்டு உட்காந்து முதலமைச்சர் தவறாது. அவருக்கு படம் கடிப்பது ஒரே ஒரு ஆள் விஜய் ஒருத்தர் தான். இந்த இருமாப்பெல்லாம் இந்த தோழமை கட்சி பக்கத்துல இருக்க ஜாடரா அடிக்கிறாங்க பாரு. என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சிஎம் பேசினா மட்டும் அது சினிமா டைலாக் இல்லாம என்ன அது சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்ததா அப்படின்னு கேட்கறது எவ்வளவு சர்க்காஸ்டிக்கா அவர் பண்ணாருன்றது பாக்குறீங்க. அவர் கேரக்டர் சொன்னது எதுக்கு தெரியுமா? கேரக்டர் சொன்னது இனிமேல் அந்த கால் போடுற கால். சரி, கால் மேல கால் போடுறது தவறா? லட்சக்கணக்கான பேர் இருக்க கால் போடுறது எதுக்கு உட்காடுறது? மன்னர் ஆட்சியாங்க நீங்க நடத்துறது. இன்று நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். சார் வணக்கம். நமஸ்காரம் சரணம். சார், இப்போ கரூருக்கு பிறகாக தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் ஈரோட்டில் பேசி இருக்கிறார். தீய சக்தி திமுக, தூய சக்தி தாவேகா அப்படின்னு அந்த கருப்பொருள் இருந்தது அப்படின்றது பார்க்குறோம். எவ்வளவு மெருகேறி இருக்கு அவருடைய பேச்சு, என்னவெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு, இதுல கவனிக்க வேண்டியது அப்படின்னு பாக்குறீங்க? தீய சக்தி என்ற வார்த்தையை அம்மையார் ஜெயலலிதா உபயோகித்தார், எம்ஜிஆர் உபயோகித்தார், இன்று விஜய் உபயோகிக்கிறார். இந்த மூவருக்கும் ஒரு மாற்றத்தை நான் பார்க்கிறேன். தீய சக்தி என்று சொன்னவுடன் பொதுமக்களிடையே இந்த ஆரவாரத்தை பார்த்தால் இது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி. இந்தியாவிலேயே திமுகவை எதிர்க்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், ஈரோடு மக்கள் தயாராகிவிட்டனர். காரணம், இந்தியா முழுவதுமாகவே தீய சக்தி என்று ஒரு பெயர் பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம். அதைத்தான் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் சொன்னார். உக்காடுக்கே பேங் தூங்கா, அதை வேருடன் பூழிங்கி எடுப்பேன் என்றெல்லாம். அந்த ஆத்திரத்தை பொதுமக்கள் உணர்கிறார்கள், அமித்ஷா உணர்கிறார், எடப்பாடி பழனிசாமி உணர்கிறார், மற்றும் எதிர்கட்சி தலைவர்கள் அன்புமணி ராமதாசும் சரி, GK வாசனும் சரி, நயனா நாகேந்திரன் அண்ணா எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு திருப்பம், தமிழ்நாடு அரசியலை பொறுத்தமட்டு 3வது சக்தியாக விஜய் வளர்ந்து விட்டார். கரூருக்கு பிறகு அவர் நல்ல பாடம் கற்றுக்கொண்டார். இன்று அவர் பொதுமக்களிடையே ஒரு நல்ல உறவை வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறார். கம்பத்தில் ஏறியவனை இறங்க சொல்லுகிறார். அவர் மட்டும் நான் பேச மாட்டேன், அப்புறம் முத்தம் தரேன்லாம் சொல்றாரு. இதை வச்சு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டாரில் இருந்து ஒரு சூப்பர் பாலிட்டிஷியன் ஆகிட்டார் தான் நான் நினைக்க முடியுங்க. அவர் ஒரு அரசியல்வாதியானதற்கு ஒரு திருப்பம் 41 பேருடைய மரணங்கள் கரூரில் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை பாத்தீங்கன்னா திமுகவிற்கு பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய எதிர்ப்பை பார்த்தீர்களே ஆனால் எண்ணற்றது. போக போக பாருங்கள், ஜனவரி மாதத்திற்குள் என்னதான் நடக்கப் போகிறது என்று. காரணம், தமிழகத்தில் போதைப்பொருள், சாராயம், பாலியல் இன்னல்கள்,
பெண் மக்கள் யாரும் வெளியில் போக முடியாத அளவுக்கு எல்லாத்த தவிர அந்த எஸ்ஏஆர்ல திருட்டு ஓட்டு நிறைய வச்சிருக்காங்க திமுக காரங்க, அதெல்லாம் ஜெயிச்சிருந்தாங்க. அதை அமித்ஷாவும் எலெக்ஷன் பிடிக்கிட்டாங்க. அலறான் திமுக காரங்களோன்னு, ஜெயிப்பாங்களோ தோப்பாங்களோ தெரியாது. ஒண்ணு வண்டி விஜய் வந்த பிறகு சினிமா உலகத்தில் திமுகவிற்கு இருந்த கட்டுப்பாடு தளர்ந்து விட்டது. விஜய் வந்த பிறகு பொதுமக்களிடையே ஒரு ஸ்டைல் ஆஃப் பொலிட்டிக்கல் பப்ளிக் அட்ரஸ் ரேலி எல்லாம் பாக்குறாங்க. இப்ப இந்த தமிழக அரசாங்கம் நீதிமன்றத்தில் சொன்னது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், அது ஒண்ணு வரத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டார். நல்லா பண்ணாரு விஜய். இன்று அவர் அதிமுகவை மறைமுகமாக தாக்க ஆரம்பித்து விட்டார். பாஜகவை தாக்குகிறார், திமுகவை பிரமாதமா தாக்குகிறார். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் பேசுவதில் அது ஓட்டுவாக மாறுமா? அது போக போக தான் பார்க்கணுங்க. அவருடைய பேச்சில் துடிப்பு இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. இப்பொழுது அரசியல் பேச ஆரம்பித்திருக்கிறார். பல அதிமுக திமுக பல கட்சியிலிருந்து வந்து சேருவார் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அந்த தலைவர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள்? செங்கோட்டையன் முந்திட்டாரு. இப்ப பன்னீர்செல்வம் ஓபன்னீர்செல்வம் வருவாரா தெரியாது. மீதி எல்லாம் யாரும் வருவாங்க தெரியாது. திமுக இருந்து யாரும் வரா மாதிரி தெரியல, காங்கிரஸ்ல இருந்து யாரும் வரா மாதிரி தெரியல. பின் எங்க இருந்து வருவாங்க? அதிமுக. ஆக மொத்தம் கருணாநிதியுடைய மகன் மு.க. ஸ்டாலின் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு பாஜக அதிமுகவை சாப்பிடுகிறது என்று. இப்பொழுது விஜய் சாப்பிட ஆரம்பித்து விட்டார். எந்த ஒரு முகமூடியாக விஜய் வந்தாரோ திமுகவிற்கு ஆதரவாக, அவரே திமுகவிற்கு எதிராக போய் அவரே அந்த அம்மையார் ஜெயலலிதா எம்ஜிஆர் பெயரை எடுத்துக்கொண்டதில் என் மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கங்கள் என்ன என்று கேட்டால், திமுக 2026 கண்டிப்பாக ஆட்சிக்கு வராது என்று உறுதியுடன் சொல்ல முடியும். ஒன்று, பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய விரோதங்கள் எல்லாம் விட்டுருங்க. விஜய்க்கு வந்த ரிசப்ஷன் இன்னைக்கு பாருங்க, 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை, பிரமாதங்க, பெஸ்ட்டுங்க. நான் 1967 இருந்து தமிழக அரசியலை உற்று கவனிப்பவன். சென்னையில் தினமணிக்கும் மெயில் என்ற ஆங்கில பத்திரிகையும் நிருபராக இருந்தேன். பிறகு நான் டெல்லி வந்தேன். டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை பார்க்கும் பொழுது இம்முறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேட்டு வைப்பார்கள். இது ஒரு அபாயமணி. இனி திராவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்களிலிருந்து விடைவிட்டது. அந்த கும்பலை பார்த்த ஒன்றும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு வராங்க. இது எதை குறிக்கிறது? திமுகவுடைய பொதுமக்கள் விரோத பார்வை. நான் ஸ்டாலினையோ அல்லது திமுக காரனை குறை சொல்வதற்கு மேலாக திமுகவுடன் பயணம் செய்த தோழமை கட்சிகள் மீதுதான் குற்றம் சாட்ட வேண்டும். காரணம், அவங்களாலதான் வந்த வம்புங்க இது, எஸ்பெஷலி காங்கிரஸ். இன்னைக்கு அந்த மீட்டிங்கை பார்த்த அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் விஜயுடன் தான் காங்கிரஸ் போக வேண்டும் என்று அரிசி போட்டு சொல்லிவிட்டாங்க. காங்கிரஸ் எம்பிக்கள் 5 பேர்கள், மாணிக் தாக்கூர், விஷ்ணு பிரசாத் மற்றும் கார்த்திக் சிதம்பரம், எவ்ரிஒன் வாண்ட்ஸ் டு கோ வித் விஜய். காங்கிரஸ் பிளவுபட இருக்கிறது. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கம் மீண்டும் வருவது கடினம். அவர் சொல்றாரு பாருங்க, ஈவி ராமசாமி சொல்லிட்டு பணத்தை சாப்பிட்டீங்களே நீங்கன்னு. அந்த பணம் சாப்பிட்டீங்க 3 தடவை சொன்னது மூலமாக எனக்கு என்ன ஒரு பர்சனலா அஜெண்டா வச்சிருக்காருங்க விஜய். என்ன அஜெண்டா பாயிண்ட் அவுட் பண்றாருன்னு திமுகவை ஒழிப்பது. இப்போ என்னை பொறுத்து மட்டும் அந்த விஜய்க்கு மனசுல அந்த கரூர் சம்பவம் ஒண்ணு நல்லா ஞாபகம் இருக்குங்க. அந்த கரூர் சம்பவத்துக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வந்த வக்கீல் அது வழக்கறிஞர் கட்டியும் வக்கீல்கிட்ட பேசின அப்புறம் அந்த சிபிஐ என்கொயரி தொடர்ந்து வச்சுன்னு பாத்தீங்கன்னா, அஜய் ரஸ்தோகி என்று சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி கரூருக்கு வந்த பொழுது கூட தமிழக அரசாங்கம் அவருக்கு சரியாக மரியாதை செலுத்தவில்லை. தமிழக போலீசார் பாதுகாப்பு கொடுத்தார்களே தவிர விசாரணை ஒழுங்காக நடந்ததா இல்லையா தெரியவில்லை. அஜய் ரஸ்தோகியினுடைய எதிர்வினை அறிக்கை சுப்ரீம் கோர்ட்டிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்வினையாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனாலும் கரூரிலிருந்து பாடம் படித்த விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதுதான், எஸ்பெஷலி 2 பேர் நான் சொல்ல முடியுங்க. உதயநிதி எனிமி நம்பர் 1, செந்தில் பாலாஜி எனிமி நம்பர் 2 ஃபார் விஜய். அடிச்சு போட்டு சொல்லாங்க. இல்ல, அத கரூரை மீன் பண்ணி இன்னைக்கு ஏதாவது பேசினாரா? ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி அவரோட மனசுக்குள்ளேயும் அந்த சம்பவம் நினைவுல நீங்காம இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது.
ஆனா வெளிப்படையா இதுதான் அப்படின்னு அவர் பேசாம இருந்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? கோர்ட்ல கேஸ் இருக்கிறதுனால அதை பத்தி பேச வேண்டாம், டச் அண்ட் கோவா விட்டுருப்பாரு தவிர, இன்னைக்கு பாருங்க ஆர்கனைஸ்டு மீட்டிங்கா இருந்தது. ஏற்கனவே தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஆலோசனை கூறுவதற்காக ஓய்வு பெற்ற 2 IPS அதிகாரிகளை அவர் பாதுகாப்பு ஆலோசகர்களாக வைத்திருக்கிறார். அவர்கள் போட்டு தரக்கூடிய வரைபடத்தின் மூலமாகத்தான் இந்த ஸ்டேஜில் இப்ப நிக்கணும், இது மேல ஏறி நிக்கணும், அது மேல நிக்கணும்னுட்டு பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல 2 விமானத்தை பாண்டிட்டு முன்ன வந்தாரு. அங்கிருந்து வரும்பொழுது சில பொதுமக்கள் நின்று போட்டோ எடுக்கணும்னு பார்த்தாங்க. அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா வந்தாரு. இந்த மாதிரி சீனை நான் வந்துங்க 3-4 நபர்களிடம் பார்த்திருக்கேன் சரவணன். ஒண்ணு ஜெயலலிதா, அதே மாதிரி விஜயகாந்துக்கு, அதே மாதிரி இப்போ விஜய்க்கு இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ஒரு புத்துணர்ச்சியை நான் பார்க்கிறேன். இந்த தேர்தலில் கண்டிப்பாக திமுக ஒரு 30-35 சீட் எடுத்தா கட்டங்க. நான் அடிச்சு போட்டு சொல்றேன், நீ எழுதி வச்சுங்க சரவணன். 30 - 35 எடுக்கிறதே சிரமம்னு சொல்றீங்களா சார்? ஆமாமா, ஸ்வீப்பா இருக்க போது பார்த்துட்டேங்க. ADMK, TVK, பாஜக இந்த மூவருமே 234 பங்கு போட்டுடுவாங்க. திமுகக்கு மீதி வைக்கிறது 35. அந்த 35 சூறாவளியில பாத்தீங்கன்னா காங்கிரஸ்லாம். மத்திய உளவுத்துறை எடுத்த சர்வே அப்படின்றதெல்லாம் வந்தது. அதுல தாவேகாவுக்கு 70 இடம், திமுகக்கு 90 இடங்கள், அதிமுகக்கு 35 இடம். தம்பி 90 எல்லாம் கிடைக்காது. பொதுமக்கள் மாறிட்டாங்க. இப்போ அந்த ஓட்டு சோரின்னு சொல்றாங்க பாருங்க. திமுக செய்வது 39 எம்பிக்கள் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். திமுக எம்பிக்கள் தமிழர்களுக்கு செய்த துரோகத்தை 2026 சட்டசபை பொதுமக்கள் காண்பிப்பார்கள். காணாமல் போகிவிடும். பார்த்துட்டு இருக்க திமுக. ஓகே சார், இப்போ ஈரோட்ல நம்ம அவர் பேசியிருந்தது முக்கியமா இன்னைக்கு ரொம்ப நோட்டபிள் திங் அப்படின்னு பாக்குறது, இத்தனை நாள் பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் அப்படின்னு பேசின விஜய் அவர்கள் முதல் முறையாக ஜெயலலிதா அவர்கள் பெயரை பயன்படுத்தி இருக்கிறது அப்படின்றது எவ்வளவு தூரம் அதிமுகவை பிளவுபடுத்தும், இல்ல அதிமுக இருக்கிறவங்களுக்காக கொடுக்கக்கூடிய சிக்னலா நீங்க பாக்குறீங்க? ஜெயலலிதா அம்மையாருடைய ஆளுமை என்பதை விஜய் புரிந்து கொண்டிருக்கிறார். எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லுவாங்க. ஆனால் தமிழகத்தில் நூதன முறையாக ஒரு எல்லா கட்சிக்காரும் இன்னொரு கட்சியுடைய தலைவரை திட்டுவாங்களே தவிர பாராட்ட மாட்டாங்க. இவர் பாராட்டுகிறார், இறந்தவர்களை பாராட்டுகிறார். அதில் ஒரு நோக்கம் இருக்கத்தான் செய்கிறது. விஜய்க்கு இருக்கக்கூடிய வரவேற்பை பார்த்தால் நாளைக்கு வேற எந்த தலைவரை பேசுவாங்க. ஆக மொத்தம் இந்த எலெக்ஷன் கிட்ட வர மறைஞ்சு போடும் நினைக்கிறேங்க நான். அவர் டுடே பட் லேட்டர் ஆன் அவர் பேசுவாரா சந்தேகமா இருக்கு. இனி பாருங்க, பர்சனல் தாக்குதல் அதிகமா போயிட்டே இருக்குது. அவர் பிக்கப் பண்றாரு நல்லா. ஸ்டாலினை திட்டுறது தீய சக்தி. நீங்க நாளைக்கு வேற ஏதாவது சொல்லுவாரு பாருங்க, அடுத்த வாரம் வேற ஏதாவது சொல்றாரு. பாண்டிச்சேரியில பேசின பேச்சுக்கும் இங்கேக்கும் வித்தியாசத்தை நான் பாக்குறேன். போலீஸுக்கு நன்றி தெரிவிக்கவில்லை தமிழகத்தில். பாண்டிச்சேரியில் தெரிவித்தார், கரூரில் தெரிவித்தார். கரூர் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தெரிவிக்கல. இதெல்லாம் ஒரு சேஞ்சஸை பார்க்க முடியுதுங்க. இப்போ எவ்வளவு ப்ரெஷருக்கு மத்தியில இந்த ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க சார்? ஏன்னா SOP ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே, ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்தது SOPக்கு அப்புறம் தான் விஜய் அவர்கள் வருவார்னு, ஆனா அதுக்கு முன்பாகவே நடத்திருக்காங்க. நிறைய கட்டுப்பாடுகள், அதுக்கு மத்தியில ஈரோடு கூட்டம் சிறப்பாக நடந்தது. என்னை பொறுத்த மட்டும் 10க்கு 9 மார்க் தரலாங்க விஜயனுடைய நடத்தை பற்றி. 10க்கு 9 மதிப்பெண்ணை தரலாம். தாராளம். அவருக்கு இருக்கக்கூடிய வரவேற்பை பாருங்களேன். அவர் சொன்னபடி எல்லாம் ஜனங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே. கரூர் முன்னாடி நிற்கிறது எல்லாரும். கடைசியில ஏன் சொன்னாருங்க சரவணன், வீட்டுக்கு ஜாகிரதையா போயிட்டு வாங்கன்னுட்டு. கடைசியில பயிற்சி முடிச்சுட்டு அப்புறம் அவர் சொன்னாரு, வீட்டுக்கு ஜாகிரதையா போங்க, உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா எனக்கு ஆச்சா மாதிரி, பி கேர்ஃபுல் அப்படிலாம் சொல்றதுக்கு காரணம் கரூர் கட்டுற கொடுத்த பாடம். இது எல்லா கூட்டத்தையும் சொல்லுவாரு. அது ஒரு பர்சனல் டச்சை காமிக்கிற மாதிரி இருக்குதுன்னு என்னுடைய விளக்கங்க. விஜய் முதிர்ச்சி பெற்று விட்டார். திமுகவை தாக்குவதில் ரொம்ப ஷார்ப்பா பண்றாரு, கூர்மையாக செய்கிறார். அந்த கூர்மை என்பது போக போக இன்னும் கூர்மையாச்சுன்னா அது கண்டிப்பாக அதிமுகவை பாதிப்பதை தவிர திராவிட முன்னேற்ற கழக தோழமை கட்சிகள் அழிந்து போகிவிடும். எழுதி எடுத்து வச்சுங்க. நீங்க அவருடைய கான்சென்ட்ரேஷன் முழுக்கும் அலைஸ் தான். காங்கிரஸ் வராது போச்சுன்னா காங்கிரஸ் மேல விஜயுடைய கோபம் திரும்பும். அதிமுக எப்படி இருந்தாலும் பாத்துங்க, அதிமுக விஜய் பாஜக இல்லாத அரசாங்கம் நடப்பது கடினங்க. இன்னைக்கு எழுதி வச்சுங்க. திமுக என்பது காட்சியிலே இருக்காத போயிடுங்க. எங்களை பார்த்து பொருட்படுத்துறது இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க, ஏன் பயம்னு அலறீங்க அப்படின்றது அவர் மீன் பண்ணி பேசினார் இல்லையா சார்? ஆமா பேசினார். காரணம் என்னன்னா, தொண்டர்களை கூர்மைப்படுத்துவது,
கொண்டகளை உற்சாகப்படுத்துவது. ஒன்னே ஒண்ணு பண்ணாருங்க, அது நீங்க டிராமான்னு சொல்லலாம், கேரக்டர்னு சொல்லலாம். மு.க. ஸ்டாலினுடைய ஒரு அவர் சிலப்பதிகாரத்தெல்லாம் கூப்பிட்டு சொன்னார் பாருங்க. அது ஏன் தெரியுமா உங்களுக்கு? பொதுமக்களிடையே அவர் சொன்னதுக்கும் கடைசியில் அவர் செய்த ஒரு நடவடிக்கைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க, உங்களோட நான் செல்ஃபி எடுத்துக்கு வரேன், அவர் மொபைல்ல போட்டோ எடுத்துட்டாரு பாருங்க. அந்த போட்டோ வந்து வைரல் ஆகும். அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் பண்ண ஆரம்பிச்சாருன்னா, ஜனங்க டெக்னாலஜி மாறும்போது அதுவும் மாத்தணும். திமுகவோட பிரச்சார பார்த்து இன்னும் சேர்ல அப்படி கால் போட்டு உட்கார்ந்து முதலமைச்சர் தவறாது. மன்னர் ஆட்சி என்பதை நிரூபித்தார் மு.க. ஸ்டாலின். அவருக்கு படம் கடிப்பது ஒரே ஒரு ஆள் விஜய் ஒருத்தர் தான். அவர் பாருங்க, அந்த கால் மேல அப்படி கால் போட்டு தப்புங்க. அதெல்லாம் அது மாதிரி கலைஞர் உட்கார்ந்தது கிடையாதுங்க. அந்த இருமாப்பு கிடையாதுங்க கலைஞர் கிட்டக்க. இந்த இருமாப்பெல்லாம் இந்த தோழமை கட்சி பக்கத்துல இருக்க ஜாடரா அடிக்கிறாங்க பாருங்க, ஜிங்கி செக் ஜிங்கி செக், அவங்களால வர்றது 50. சரி, இப்போ அந்த நீங்க சொன்ன மாதிரி என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சிஎம் பேசினா மட்டும் அது சினிமா டைலாக் இல்லாம என்ன அது சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்ததா அப்படின்னு கேட்கறது, அவங்க ரசிகர்களை குஷிப்படுத்துறவும் செய்யறாரு. இங்க இருக்கக்கூடிய விஷயங்களையும் அவர் சுட்டி காட்டுறாரு. எவ்வளவு சர்க்காஸ்டிக்கா அவர் பண்ணாருன்றது பாக்குறீங்க. அதான் நான் சொல்லிட்டேன், எல்லாம் ஓவரால் பாத்தீங்கன்னா 9 out of 10 மார்க் ஈஸியா கொடுக்கலாங்க. அவர் வந்து கேரக்டர் சொன்னது எதுக்கு தெரியுமா? கேரக்டர் சொன்னது என்னுடைய ஒரு அணுகுமுறையில் பார்க்க போனால், முதலமைச்சர் அந்த சிம்மாசனத்தில் மன்னருடைய சீட்டில் கால் மேல் கால் போட்டு கொண்டு உட்கார்ந்தது தவறு. மு.க. ஸ்டாலின் அவர்களே, இனிமேல் அந்த கால் போடுற கால் தமிழர்கள் ஏற்றுக்க மாட்டார்கள். தமிழர்கள் அதற்கு விரோதி. நீ சைலண்டா இருந்தீங்கன்னா தமிழர்கள் வரவேற்பாங்க. ரஜினிகாந்த்கே வரவேற்பு, விஜய்க்கே வரவேற்பு, ஜெயலலிதாக்கே வரவேற்பு, எம்ஜிஆருக்கே வரவேற்பு, நைனா நாகேந்திரக்கே வரவேற்பு, ஏன் அண்ணாமலை கிட்ட வரவேற்பு. இந்த மாதிரி தகுந்த மணி அவுட்டு அந்த மாதிரி வச்சுக்கிட்டா பொதுமக்கள் இருமாப்பிலே உங்களுடைய ஆணவத்தை குறைப்பார்கள். சரி, கால் மேல கால் போடுறது தவறா? அது ஒரு மரியாதை, சுயமரியாதையான ஒரு விஷயம் தானே சார்? அது கேரக்டர் சொல்லிட்டாருல விஜய். சுயமரியாதை இல்லைங்க. ஒரு லட்சக்கணக்கான பேர் இருக்க கால் போடணும் எதுக்கு உட்காடுறது? நீங்க என்ன மன்னர் ஆட்சியாங்க நீங்க நடத்துறது? மக்கள் ஆட்சி. அந்த மக்கள் காலில் போய் ஏன் காலில் கீழே விழுறீங்க? மேடையில இருந்து கால் மேல ஏன் போட்டு உட்காந்துக்கிறீங்க? சொல்லுங்க. ஓட்டு போடுறவங்க எல்லாரும் காலில் விடுறாங்களா தொப்புன்னு. நூதன முயற்சியை விஜய் அறிமுகப்படுத்தி விட்டார். அதிலிருந்து அதிமுக, திமுக மற்ற கட்சிகள் பாடம் கற்க வேண்டும். குறிப்பாக திமுகவுடைய தோழமை கட்சிகள், குறிப்பாக கம்யூனிஸ்டுகள், குறிப்பாக காங்கிரஸ். காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் இல்லைன்னா திமுக நல்லா இருக்குங்க, பார்த்துட்டே இருங்க. அந்த திமுகவை கெடுக்கிறது கம்யூனிஸ்ட், திமுகவை கெடுக்கிறது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் பிளவுபடும். கம்யூனிஸ்ட் தான் முடிஞ்சு போச்சு. கேரளால ஒண்ணு இல்லைன்னா தமிழ்நாட்டுல ஒண்ணு இல்லை, அவ்வளவுதான், சரியா போடும். சரி, இப்போ இந்த காங்கிரஸ், இப்போ நீங்க சொன்ன மாதிரி திமுகவோட கூட்டணி கட்சிகள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். காங்கிரஸ்ல இருந்து நிறைய பேர் தாவேக்காக்கு வராங்க, அந்த மாதிரியான பேச்சுக்கள் டெல்லியில எல்லாம் இருக்கு அப்படின்னு. இப்போ எந்த லெவல் இருக்கு சார்? ஏன்னா இணக்கமா தான் இருக்கும் அப்படின்றத அவங்க போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒன்னே ஒண்ணு வச்சுங்க சரவணன், பொங்கல் மட்டும் ஹைப் இருக்குங்க. நான் கேள்விப்படுவது அடுத்த திங்கட்கிழமை காலையில் ஒரு மாபெரும் திமுக அமைச்சர் தாவேக்காவுடன் தொடர்பில் இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறேன். அவரும் ஓ பன்னீர்செல்வமும் சேருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அடுத்த ஒரு 15 நாட்களில் இருக்கும் என்று தான் எனக்கு டெல்லியில் கிடைக்கக்கூடிய சிறப்பு செய்திகளாக இருக்கிறது. காங்கிரஸ்காரர்கள் கூட சேர இருக்கிறார்கள். அது இன்னொன்னு ஒரு சின்ன விண்டோ சொல்றேங்க. நான் எலெக்ஷன்ல ஒரு குறைஞ்சது ஒரு 8-9 எலெக்ஷன் 1967 இருந்து தமிழ்நாடு எலெக்ஷன் பாக்குறேன். ஒரு 7-8 லோக்சபா, தமிழ்நாடு சட்டசபை தேர்தல பாருங்க. இன்னிலேருந்து கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் ஒரு தோராயமா வச்சுங்க சார். பிப்ரவரி 20ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் கமிஷன் அறிவிக்க இருக்கிறது. ஒரு ரஃப் டென்டேட்டிவா டேட் சொல்றேன். பிப்ரவரி 10 தேதிக்குள்ள இன்னிலேந்து பிப்ரவரி 10 தேதிக்கு ஒரு நிலைமை இருக்கும். பிப்ரவரி 10ஆம் தேதி திமுகவினுடைய லிஸ்ட் வந்த அப்புறம், அதிமுகவோட லிஸ்ட் வந்த அப்புறம், அந்த லிஸ்ட்ல கிடைக்காதவங்க எல்லாம் தாவேக்காக்கு நிறைய பேர் ஓடுவாங்க இருப்பாங்க. அப்போ பெரிய பெரிய தலையெல்லாம் உழுரும். அந்த ரொட்டேட் ஆகும் பொழுது, ரோல் டவுன் ஆகும் பொழுது மாற்றங்கள் இருக்கும். கடைசி ஒரு மாசம் இருக்குது பாருங்க, திமுகவுக்கு ஆலய மணி தான். திமுகவிற்கு ஒரு மாபெரும் ஆலய மணி அடிக்க இருக்கிறார்கள் பொதுமக்கள்.
இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சூழ்நிலை பார்க்குறோம் சார். ஈவன் நம்ம ஈரோடு விஜய் அவர்கள் இப்போ பேசி முடிச்சதுக்கப்புறம் அவர் பேசியிருக்காரு, இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காரு, கரூருக்கு பிறகாக இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காரு. இந்த சூழ்நிலையெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு சாதகமாக இல்லை, களம் தாவேக்காக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? அதிமுகவும் இருக்காங்க, அப்போ அவங்களுடைய நிலை என்னவா இருக்கு? கேள்வி கேட்கறது மனசுல புரியுது எனக்கு. ஆனா சூடு பிடிக்கும். இந்த சூடு பிடிக்கிறது வந்து எப்போ ஒரு பழுக்கம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பிப்ரவரி மாசம் செகண்ட் வீக் தேர்ட் வீக்ல ரொம்ப மார்ச் மாசத்த பீக்கில் இருக்குங்க. அப்பதான் அந்த பழுக்குங்க. அது மட்டும் எல்லாருமே திட்டம். அந்த தீய சக்தின்னு ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க, அது மேல மட்டும் போய் இன்னும் பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாரு. அது பர்சனல் அட்டாக் பண்ணும்போது எப்பவுமே தேர்தல்ங்கிறது அந்த சூடு பிடிக்கலன்னு தேர்தலே இல்லை. தூத்து மேமேன்னு இந்தியில சொல்லுவாங்க. தூத்து மேமேன்னு அது மாதிரி தூத்து மேமே பொடா வாடா அப்படிலாம் அதெல்லாம் வரணும். அப்போ அதெல்லாம் எப்போ வரும் கேட்டீங்கன்னா மார்ச் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப்டர் நாமினேஷன். இப்போ இதில் செங்கோட்டையன் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா ஈரோடு மாநாடுக்கு வந்து அவ்வளவு மாநாடு இல்லை, மக்கள் சந்திப்புக்கு வந்து அவ்வளவு கட்டுப்பாடுகள் அப்படின்றது இருந்தது. அதுக்கு மத்தியில் சிறப்பாகவே வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த பங்களிப்பு இருந்தது அப்படின்னு பார்க்குறீங்க. இன்னொன்று, அவர் நாளைய முதலமைச்சர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னே கோட் பண்ணுறாரு. ஸோ அவருடைய பங்களிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அது தனிப்பட்ட முறையில் பேசுவது என்பது என்னை பொறுத்த மட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டம் அதிகமாக வந்தது. விஜய்க்காக வந்த கூட்டம் இது, செங்கோட்டையனுக்காக வந்ததல்ல. செங்கோட்டையனுக்கு இருக்கக்கூடிய ஒரு இந்த ஆளுமை கண்டிப்பாக 7 முறை 8 முறை எம்எல்ஏவாக இருந்ததனாலும் அவரும் ஒரு 80 வயதுக்காக வந்ததனாலும் என்னை பொறுத்த மட்டும் செங்கோட்டையனும் விஜயும் சேர்த்து பார்க்க வேண்டுமே தவிர செங்கோட்டையனை வந்து தனிப்படமே பார்ப்பது தவறு என்றுதான் என்னுடைய கருத்து. காரணம், செங்கோட்டையனுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லை. இந்த வந்த கும்பல் முழுக்கணும் செங்கோட்டையனுக்கு வரலையே, விஜய்க்கு தான் வந்திருக்குங்க. அதை தவிர செங்கோட்டையன் நாளை பல அதிமுக தலைவர்கள் அழைத்து கொண்டு வந்தாலும் சீனியர் தலைவர் இன்னுமே செங்கோட்டையனுக்கு மேல இருக்கணும் யாரும் ஏடிஎம்கேல வரமாட்டாங்க. சின்ன அது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, ஆர்கனைசிங் செக்ரட்டரி அந்த மாதிரி யாராவது வருவாங்களே தவிர ஐ டோன்ட் திங்க் தே வில் கம் இன் a large number. பட் அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கும் இல்லையா சார்? ஒரு ஈரோடில் வந்து கரூருக்கு பிறகாக ஒரு மாநாடு நடத்தணும், இவ்வளவு கட்டுப்பாடு இருக்கு, அதையெல்லாம் சரி கட்டணும், அந்த கூட்டத்தை வந்து ஒருங்கிணைக்கிறது அப்படின்றது எல்லாமே. இப்போ நீங்க ஒன்னே ஒன்று சொல்றாங்க, விஜய் இன்றுக்கு வந்து இருக்கிறார். விஜய்க்கு செங்கோட்டையன் சொல்லுவது ஒரு நிர்பந்தம். ஆனால் விஜய் எடப்பாடி பழனிசாமி இந்த 2 மீட்டிங்கை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேசினத அர்த்தம் இருந்தது, விஜய் பேசினத பரபரப்பு இருந்தது, பரப்புரை இருந்தது. இந்த கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை எதிர்த்து பேசும் பொழுது இருந்த ஆரவாரம் இந்த விஜய் கிட்ட இல்லை. எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த ஒரு அரசியல் பேச்சு என்பது முதிர்ச்சியான பேச்சா இருந்தது. விஜயினுடைய பேச்சு வந்து இந்த கேரக்டர் தளபதி, அதாவது இந்த மாதிரி ஒரு சினிமா ஸ்டைல்ல போயிட்டு இருந்தது. ஆக மொத்தம் இது 2 டெல்லாச்சுன்னா 10க்கு ஒரு 4 மார்க் தரலாங்க செங்கோட்டையனுடைய பார்ட்டிசிபேஷன். நிறைவா சார், இப்போ வந்து தாவேக்கா வந்து இப்போ ஈரோட்ல வந்து திரும்ப தமிழ்நாட்டுல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதன் பிறகு எப்படி வேகம் எடுக்கும் அப்படின்னு பாக்குறீங்க? என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு விஜய் அவர்கள் இன்னுமே? என்னை பொறுத்த மட்டும் விஜய் தன்னுடைய பாலிசி இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்னுடைய ப்ரோக்ராம் என்னங்கிறத சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. இலவசத்தை பற்றி பேசியிருக்கிறார். அதுவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் நரேந்திர மோடியுடைய பேசுவது சப்கா சாத் சப்கா விகாஸ் என்பதும் ஒன்றாக இருக்கிறது. அதுல இருந்து அவர் விஜய் தப்ப முடியாது. நரேந்திர மோடியிடம் இருந்து காப்பி அடித்திருக்கிறார் விஜய் என்பதை நான் ஓப்பனாக சொல்ல முடியும். அதை தவிர ஓசின்னு சொல்றது தப்புங்கிறது அது உண்மை. அது நம்ம விஜய் சொல்வது உண்மை. என்னங்க நினைச்சிட்டு இருக்காங்க திமுக காரங்க? பொதுமக்கள் பணத்தை பொதுமக்களுக்கு கொடுக்கிறது ஓசியாங்க. அதை தானே விஜய் சுட்டி காமிக்கிறாரு. இனிமேல் திமுக வந்து தன்னுடைய பாலிசியை மாத்திப்பாங்க, அதில் நழுவுவாங்க. இந்த விஜயினுடைய கூட்டத்திலிருந்து திமுக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் சிலதெல்லாம் கொஞ்சம் ரீஷேப் பண்ணுவாங்க தங்களுடைய அணுகுமுறையை. அதிலிருந்து திமுகவுடைய சரிவு ஆரம்பமாகத்தான் இருக்கும். எனினும் அடுத்து வரக்கூடிய கூட்டங்களில் விஜய் என்ன பேச போகிறார், இன்னும் ஒரு 10 கூட்டத்தை பேசுவாங்க ரஃப்லி. இந்த மாதிரி 10 கூட்டத்தை பேசிட்டு அவர் வந்து இனிமேல் நிறுவனங்களை சந்திக்க ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா அவருடைய ஒரு புத்தி கூர்மை வந்து அரசியல் ஞானம் எழுதி படிக்கிறாங்கிற மாதிரி நம்ம மு.க. ஸ்டாலின் நிருபர் கூட்டத்தில் துண்டு வச்சு படிக்கிற தப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்ப பாருங்க, அன்புமணி ராமதாஸ், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, ஜி.கே. வாசன் இவங்கெல்லாம் யாரும் துண்டு வச்சு படிக்கிறது கிடையாது. நிருபர் கூட்டத்துல சீமான் அடிச்சு விளாசி விடுறாரு.
விடுதலை சிறுத்தை கட்சி திருமா நல்லா பேசுறாரு. அவர் he does not need notes. அந்த மாதிரி விஜய் வரணும், அந்த மாதிரி மு.க. ஸ்டாலின் வரணும். விஜய்க்கு அந்த எப்ப அந்த தைரியம் வரும்னு கேட்டீங்கன்னா, இப்ப கரூர்ல இருந்து கட்ட பாடத்துக்கு இன்னைக்கு ஈரோடு சமமா ஆயிடுச்சுங்க. இப்போ ஈரோடுல இருந்து என்ன மாதிரி டெவலப் பண்ண போறாங்கன்னு பாக்கணுங்க. அவருடைய பேச்சு எழுதி தரவங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்காங்க பாருங்க, அந்தந்த ஊருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இனிமேல் விஜய் அவர்கள் பொதுமக்களுக்கும் சரி தொலைக்காட்சி நிருபர் கூட்டம் என்று வைத்தால் அவருடைய ஒரு திங்கிங் ப்ராசஸ் ஷார்ப் ஆகும், இல்லாம கஷ்டங்க. அதுல ஏதாவது தயக்கம் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா சார்? பிரஸ் அட்ரஸ் பண்றதுக்கு தயங்குறார் விஜய் அப்படின்னு. அந்த பிரஸ் அட்ரஸ் பண்ண நிறைய சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கணுங்க. இப்ப விஜய்க்கு அந்த சப்ஜெக்ட் இருக்குமாங்கிறது என்னுடைய மனசுல ஒரு தாழ்மையான கருத்து. உதாரணத்திற்கு சைனாவினுடைய கப்பல் இலங்கையில் அம்மன் தோட்டை துறைமுகத்தில் இருந்தது. அங்கிருந்து கல்பாக்கத்திற்கும் பல தமிழகத்தினுடைய மின்னணு சக்திகள் கூடங்குளத்திற்கும் வேவு பார்க்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அது பற்றி எந்த திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களும் பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கவில்லை. துரோகம் செய்தார்கள் திமுக எம்பிக்கள். அது மாதிரியான விஷயத்தை நன்றாக விஜய் புரிந்து கொண்டு அதற்கான ஒரு போராட்டமோ எதிர்ப்போ ஒரு ப்ரொசஷன் சென்னையிலேயோ ஏதான ஒரு இடத்தையோ இலங்கை அரசாங்கத்துடைய கொள்கை என்ன என்று கேட்டு பண்ணணும். செகண்ட், முல்லை பெரியார், மேகதாது போன்ற டேம் இஷ்யூஸ் அதெல்லாம் எடுத்துக்கணும். பொதுமக்களுக்கு அந்த கரும்பு விலை, கோதுமை விலை அதெல்லாம் வட இந்தியாவில் இருந்தாலும் தமிழ்நாட்டை பாதிக்கும் நிச்சயம். இதெல்லாம் ஸ்டெப் அப் பண்ணணும். இன்னைக்கு கண்டிப்பாக அந்த அவிநாசி திட்டத்தை எடுத்துட்டார், வரவேற்கத்தக்கது. அந்த விஜய் எடுத்தது வெல்கம் ஸ்டெப். ஆனால் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் புரிந்து கொண்டு ஆர்டிகுலேட் பண்ணார்னா he will become a best ஸ்பீக்கராக நான் பார்க்கிறேன். அதுக்கு நீங்க ஒரு நான் நிருபராக இருந்ததுனால நிருபர் கூட்டம் வையின்னு சொல்லலை. இன்னைக்கு தேதியில சோசியல் மீடியால இன்டராக்ட் பண்ணலாம். ஆனா 1-to-1 இருந்துன்னு வச்சுங்க, நல்ல ஒரு அவருக்கு ஒரு பம்ப் கொடுக்கும். அது ஏன்னா அதுக்கு உதாரணம், நான் ஒரு பத்திரிகைக்காரனாக தொலைக்காட்சியிலும் சரி பிரிண்ட் மீடியால சரி இருந்ததுக்கு காரணம் ஐயா மு. கருணாநிதி அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா, ஈவன் நான் எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் 2-3 தடவை டெல்லிக்கு வந்த போது இன்டராக்ட் பண்ணிருக்கோம். அப்பெல்லாம் விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இப்ப பாருங்க, யாருமே பேசுறது கிடையாது. எல்லாமே ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் அரசியல் நடத்துறாங்க. இதுல ஈரோடுல பேசும்போது கூட மஞ்சள் குறித்து பேசியிருந்தாரு. அந்த விவசாயிகளுக்கான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்கணும். அது வெல்கம் ஸ்டெப். அது அவருக்கா வரணும், மொத்தம் சொல்லி வரக்கூடாது, அது எழுதி தந்து வரக்கூடாது. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் அமித்ஷா, நரேந்திர மோடி, ஈவன் ஃபார் தட் மேட்டர் காங்கிரஸ் சசி தரூர் போன்றவெல்லாம் பேச. ராகுல் காந்தி கூட அந்த முதிர்ச்சி இல்லைங்க. ராகுல் காந்தி ஏதோ பேசுறாரு தவிர எதிர்ப்பு ஷார்ப்பா பேச மாட்டேங்கிறார். சோ இதெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டாருன்னா இன்னும் ஸ்பீட் அப் பண்ண முடியும் டிவிகேவோட அந்த ஜர்னியை அப்படின்றது உங்களுடைய பார்வையில். அந்த இம்ப்ரூவைஸ் பண்ணாருன்னா he will get 5 more seatsங்கிறது தான் என்னுடைய தீர்ப்புங்க. இப்ப இந்த அளவுல நீங்க என்ன 5 more seats அப்படின்னு வந்துட்டீங்க. இப்போ டிவிகேக்கு எவ்வளவு சீட்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதோட வைண்ட் அப் பண்ணலாம் சார். என்னுடைய கருத்து, டோன்ட் கோ பை தி பெர்சன்டேஜ் ஆஃப் வோட்ஸ். சரவணன், மொத்தம் தமிழ்நாட்டுல எத்தனை அசெம்பிளி சீட் இருக்கு நீங்க சொல்லுங்க, உங்க வாயால சொல்லுங்க பாப்போம். 234 40 சீட் விஜய் அடிப்பாருன்னு சொல்றாங்க. 40 ஓகே. அது இப்ப இருக்கக்கூடிய நிலவரம். ஆமா, அது இட் மே கோ டு 50. நீங்க அவ்வளவு தூரம் ஏன் வச்சிருக்கீங்க? 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2021 நிலவரப்படி 34 சீட் வச்சு மீதி 200. 90-95 மட்டும் எடப்பாடி பழனிசாமி அடிப்பாரு. நாம் தமிழர் கட்சிக்கு வாங்க, ஒரு 5 சீட் எடுத்துன்னு வந்துருவாங்க. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் தே வில் என்டர் அசெம்பிளி. அது நடந்துரும். பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் ஒரு 3 நாள் எடுத்துன்னு வந்துருவார். காங்கிரஸ் ஒரு 8லேருந்து ஒரு 10, 5லேருந்து 8 இல்ல 8லேருந்து 10. திமுக 25லேருந்து 30. மீதி எல்லாம் உதிரி கட்சிகள், அந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் வந்துருங்க. பாஜக வந்து ஒரு 8லேருந்து 10 அடிச்சுன்னு வந்தோம். ஏன்னா வேவ் அந்த பக்கம் இருக்குதுங்க ஆப்போசிட்ஸ்ல. பாஜக இரட்டை இலக்கை பிடிக்கும் தமிழக அசெம்பிளியில். இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்து பாருங்க. இது போக போக அது பிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். அந்த சமுத்திரத்துல இருக்கிற அலை மாதிரி போட்டுட்டே இருக்கும். அது அந்த ஸ்டெபிலைஸ் ஆகுதுங்கிறது வந்து பை பிப்ரவரி மிடில் வீக்ல ஆகும். எலெக்ஷனுக்கு எக்ஸாக்ட்லி 1 month பிஃபோர் தமிழ்நாடு அரசியல் நீங்க நன்றா பிடிக்கலாம். இது எக்ஸிட் போலும் இல்லை, எக்ஸாக்ட் போலும் இல்லை. ஒவ்வொருத்தரும் பர்சன்டேஜ் பத்தி சொல்றாங்க. நான் பர்சன்டேஜ் பக்கம் போகவே இல்லை. நான் சீட்டுல இருந்து கணிப்பேன். இது ஒரு புது நூதன முறையாக நான் பீகாருக்கு செய்தேன் டைம்ஸ் நவ் என்ற தொலைக்காட்சிக்கு. அதே மாதிரி ஒரு
CNN IBN தொலைக்காட்சியினுடைய அந்த சர்வே ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது இதுதான் வரும் நிச்சயம் நிதிஷ்குமார் will be the highest number பார்ட்டி ஜேடியூன்னு நான் சொன்னது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஏடிஎம்கே நிறைய வரும், அடுத்ததாக வருங்க தமிழ் வெற்றி கழகம் வரும், மூணாவதாகத்தான் திமுக போகும். சார் அப்போ இதுல நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், யாருக்குமே சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்காத ரிசல்ட் தான் வரப்போகுது 26ல. தொங்கு சபை வந்ததுன்னா ஆர்.என். ரவி கையில குடுமி இருக்குது, அந்த ஆர்.என். ரவியினுடைய குடுமி அமித்ஷா கையில இருக்குது. அப்ப திமுக கிட்ட இருந்து ஏதானும் எதிர்பார்க்கலாம். எது இருப்பினும் இந்த SIRல போலி வாக்காளர்கள் மூலமாக திமுகவுடைய தோல்வியை நீங்கள் இறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். திமுக கண்டிப்பா இது வரைக்கும் தகுடுத்தம் பண்ணியிருந்தாங்க திமுக காரர்கள், அதை விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் எக்ஸ்போஸ் பண்ணாங்க நல்லா. தேங்க்யூ சார். என்ன நிறைய விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்த்து இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம். நன்றி சார். தேங்க்யூ. ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ், இட்ஸ் மை சாய்ஸ், இட்ஸ் மை சாய்ஸ், மை சாய்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts.